சவுண்ட் ஆஃப் ஜாய் மினிஸ்ட்ரிஸ் ஊழியத்தின் தேவ சத்தம் என்ற அந்த நிகழ்ச்சிக்கு ஆண்டவர் அடியனை மட்டும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். உங்களை வாழ்த்துகிறேன். இந்த சத்தத்தை கேட்கும்படியாய் தேவன் ஏற்படுத்தி கொடுத்த இந்த தருணத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், அவர் சர்வத்தையும் ஆளுகிறவர், அவர் சர்வத்தையும் செய்கிறவர். இந்த ஊழியத்தையும் இந்த நேரத்தை முற்றிலுமாய் பொறுப்பெடுத்து கொண்டு முற்றிலுமாய் அவர் நடத்துவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவன் நம்ம எல்லாவற்றிலேயும் நம்மளுக்கு அவர் ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 15:57 சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15:57 நாம் வாசிப்போமானால் அங்கே வேத வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அந்த வேத வசனத்தில் ஒருத்தனும் தோற்று போக மாட்டான். ஒரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொண்ட தேவ பிள்ளைகள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் ஒருத்தரும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமத்தில், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில், உத்தியோகத்தில், இன்னும் பல காரியங்கள் அவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்கள் ஜெயம் எடுத்து வருவார்கள். வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது 57 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். இந்த இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் நம்மளுக்கு இந்த பூமியில் ஒருத்தருக்கும் ஜெயம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீ அறிக்கையிட்டு வந்தாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் ஜெயம், இல்லை என்றால் உனக்கு தோல்விதான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே அவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாக வேண்டும். ஆகையினாலேயே அவருடைய நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். வேத வசனத்தை வாசிப்போமானால் லூக்காவில் 1வது அதிகாரத்தில் அங்கே சொல்லப்படுகிறது. அங்கே எலிசபெத் என்ற ஒரு சகோதரி, எலிசபெத் என்ற அந்த சகோதரி மிகவும் நேர்த்தியானவர். அந்த குடும்பத்தை குறித்து சொல்லுகிறது வேத வசனம். லூக்கா 1:5 நான் வாசிக்கிறேன், 5-6. யூதா தேசத்தில் ராஜாவாகிய ஏரோதி நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமார்த்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாயிருந்தார்கள். தேவனுக்கு முன்பாக வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு முன்பாக அவர்கள் நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆனாலும் எலிசபெத்து மலடியாய் இருந்தபடினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லதா இருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். 2 பேருக்குமே வயசாயிருச்சு. அவங்களுக்கு குழந்தை இல்லை. அவங்க மலடியாக இருந்திருக்கிறாங்க. ஒரு நிந்தை, இந்த மலடியாக இருந்ததுனால ஒரு நிந்தை அவங்களை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, இந்த பூமியின் ஜனங்களால் வந்த நிந்தை அவர்களை மூடிக்கொண்டிருக்கிறது என்று வேத வசனத்தில் லூக்காவிலேயே 1வது அதிகாரத்திலேயே 24-25 வசனத்தை வாசிப்போமானால் அந்த வேத வசனத்தில் சொல்லப்படுகிறது. அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத்து கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்தார், எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி 5 மாதமளவும் வெளிப்படாதிருந்தார். இந்த எலிசபெத்துக்கு ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தை. அப்போ ஜனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இவர்கள் ஆராதிக்கிற ஒரு ஊழியத்தை செய்கிற, விசேஷமான ஆசாரிய ஊழியத்தை செய்கிற ஒரு குடும்பம். அப்போ ஜனங்களுக்குள்ளே இந்த எலிசபெத்து தாய்க்கு, இந்த சகோதரிக்கு ஒரு நிந்தை இருந்திருக்கிறது. அந்த நிந்தை நீக்கப்படாத, வெளியில் சொல்ல முடியாத நிந்தை. அவ்வளவு துக்கம், இருதயத்தில் நிறைந்திருக்கிற துக்கம். நான் பெரிய காரியமாக இருக்கிறேனே, அநேகருக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்களாக இருக்கிறோமே, நாங்கள் ஒரு ஆசாரிய வகுப்பை சேர்ந்தவர்களாக இருக்கிறோமே, அநேகருக்காக விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு குடும்பமாக இருக்கிறோமே, எங்களுக்கு ஏன் இந்த நிந்தை என்று சொல்லி அவர்கள் நீங்காத நிந்தையா, ஜனங்களுக்குள்ள ஒரு நீங்காத நிந்தை இருந்திருக்கிறது. கர்த்தர் அவர்களை கர்ப்பவதியாக்கி அவர்களுக்கு ஒரு பிள்ளை பெற செய்து ஜனங்களுக்குள்ளே உண்டாயிருந்த நிந்தையை நீங்க செய்தார். நிந்தையை நீங்கும்படி அவர்களை கடாட்சித்தார். அப்ப நிந்தையை நீக்க இந்த எந்த ரூட்லையும் இவங்களுக்கு நிந்தையை நீக்கி இவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு ஜெயத்தை கொடுத்து இவருடைய கையில் ஒரு குழந்தையை கொடுத்து, அந்த ஜெயம் என்ற அந்த குழந்தையை கொடுத்தபடியினால், அந்த யோவான் ஸ்நானகன் என்ற அந்த குழந்தையை இவர் கையில் கொடுத்தபடியினால் அந்த நிந்தை நீங்கினது.
மாறியது. அவன் பிற்காலத்தில் ஒரு பெரிய ஆசாரியனாய் இருந்தான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவனாய் இருந்தான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற ஊழியத்தை, முக்கியமான ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருந்தான். பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திலும் திருப்புகிற ஒரு ஊழியத்தை செய்கிறவனாய் இருந்தான். இந்த ஊழியத்தை, அந்த கர்ப்பத்தின் கனியை, இந்த யோவானை கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற அந்த அபிஷேகத்தை வெளியிலே கொண்டு வருவதற்காகத்தான் கர்த்தர் இந்த சகோதரியை மலடியாய் வைத்திருந்து, வயது முதிர்ந்த காலத்தில் ஒருத்தருக்கும் அந்த ஜனங்கள்னால் அந்த நிந்தை அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த இந்த நாட்களில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். அவர்களை கடாட்சித்தார், அவர்களை ரட்சித்தார். அவருடைய இருதயம் சந்தோஷத்தினால மிகவும் பொங்கி பொங்கி வழிந்தது. என் ஆண்டவர் ஜீவிக்கிறார். இப்பொழுது ஜனங்கள் மத்தியில் அந்த தாய் எப்படி முழங்கி இருப்பார்கள்? ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு கம்பீர சத்தமாய் முழங்கி இருப்பார்கள். அந்த கம்பீர தொனிக்கு முன்னாடி ஒரு எதிரிகளும் சத்துருக்களும் நிற்க முடியாது. அந்த பொல்லாத காரியங்களை, பொல்லாத நிந்தைகளை சொல்லி வருகிற ஒருத்தரும் என்ன நிற்க முடியாது. அந்த அளவுக்கு கர்த்தருடைய வாய் இந்த சகோதரிக்கு திறந்திருக்கிறது. தேவன் இவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த யோவான்கிற அந்த ஜெயத்தை கொடுத்தார். யோவான்கிற ஒரு பிள்ளையை கையில் கொடுத்த அந்த ஜெயத்தை இவர்கள் அனுபவிக்க செய்தார். அந்த ஜெயத்தை அவர்கள் கொண்டாடி வந்தார்கள். இன்னும் கூட ஒரு வசனத்தை வாசிப்போமானால், இன்னொரு சகோதரியை குறித்து சொல்லப்படுகிறது. 1 சாமுவேல் 6-7 வசனத்தை வாசிப்போமானால், கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்திருந்தால், இவள் அன்னாளை குறித்து சொல்லப்படுகிறது. கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்திருந்தபடினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமை செய்வாள். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அப்போ மிகவும் மிகவும் விசனப்படுத்துவாள். அவளை மிகவும், இந்த அன்னாளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் அழுது கொண்டிருக்கும்படியாய் ஒரு கர்த்தருடைய சமூகத்தில் போய் அங்கே பலியிட்டு அங்கே விருந்து வைக்கிற அந்த விருந்தை கூட சாப்பிட முடியாமல் மிகவும் விசனப்படுத்தி கொண்டிருப்பாள். அப்போ இவ்வளவு துக்கத்தில் இருக்க போகும்போது இந்த சகோதரிக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவன் இந்த சகோதரிக்கும் ஒரு வெற்றியை கொடுத்தார். இந்த சகோதரிக்கு எப்படியாப்பட்டதான வெற்றியை கொடுத்தார் என்று பார்ப்போமானால், அதிலேயே 10வது வசனம், 1 சாமுவேல் 1வது அதிகாரத்திலே 10வது வசனத்திலிருந்து வாசிப்போமானால், அவள் போய் அந்த துக்கத்தை இவள் எப்படி மாற்றினாள் என்று பார்த்தால், அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலைமையில் சவரக்கன் பத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அதோடு மாத்திரமல்ல, 15வது வசனத்து வரைக்கும் வாசிப்போமானால், அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். 13வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமும் கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்தான். இன்னும் கூட 14வது வசனத்தில் அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றால் 15வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ. நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். இவருடைய விண்ணப்பத்தை அந்த இடத்துல வேதவசனம் முடிக்க போகும்போது இருதயத்தில் இவங்க சொல்றதெல்லாம் துக்கமெல்லாம் போய் இருதயத்தில் அடப்பட்டு அங்கே பயங்கர வேதனையாக இருந்திருக்கு. அந்த பயங்கர வேதனையில் அந்த இருதயத்தை, துக்கப்பட்ட இருதயம், வேதனைப்பட்ட இருதயம், கர்த்தரை துதிக்க முடியாமல் அப்படியே வாய்ட்டு கூட ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்ல முடியாமல் ஒரு மன கிளேசம் உள்ள ஒரு ஸ்திரியார் தன்னுடைய இருதயம் அடைபட்டு அப்படியே இருதயத்திற்கு உள்ளாக வாய் முணுமுணுக்கிறது மாதிரி தெரிஞ்சாலும் கூட இருதயத்துக்குள்ள அந்த வாயை சத்தம் விட்டு என்ன ஜெபிக்கிறாள் என்று சொல்லி அருகில் இருக்கக்கூடிய ஏலி அந்த ஆசாரியனுக்கு கூட கேட்காதபடிக்கு இவள் தன்னுடைய இருதயத்திலே குமுறி கொண்டு இருக்கிறாள். இருதயத்திலே தன்னுடைய விண்ணப்பத்தை ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறாள். இருதயத்திலே ஊற்றி கொண்டிருக்கிறார். அந்த இருதயத்தில் வந்த பாரம், துக்கம், வேதனை, கவலைகள் எல்லாவற்றையும் அவள் அப்படியே ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றி கொண்டு இருந்ததுனால கர்த்தர் இவருடைய விண்ணப்பத்தை கேட்டார். இந்த விசேஷமா இந்த சகோதரி ஒரு முக்கியமான ஒரு காரியத்தையும் கூட சொல்றாங்க. அந்த காரியம் அவள் சொல்லும்போது குழந்தை இன்னும் பிறக்கலை, ஆனால் இவள் ஒரு பொருத்தனை பண்ணுகிறாள். எனக்கு நீர் ஒரு பிள்ளையை கொடுத்தால்
அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அதோடு மாத்திரமில்லாமல் இந்த உலகத்தில் நம்ம நினைப்போம், பிள்ளைகள் வளர்ந்து வந்துட்டாங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு தான் அவங்க போவாங்க. ஆனால் அந்த தாய் சொல்றா, அவன் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டாள். அப்போ அவன் மேல ஒரு சவரன் கத்தி படுவதில்லை என்று சொல்லி இந்த ஜெபத்தை உறுதியாக இருந்திருக்கிறாள். என் ஜெபத்தினாலேயே என் மகனை சரியாய் நான் வளர்ப்பேன் என்று சொல்லி, என் இனிமேல் நீ கொடுக்க போகிற அந்த கற்பத்தின் கனியை, அந்த ஆசீர்வாதமான சாமுவேலை, தீர்க்கதரிசிகளை அபிஷேகிக்கிற, இன்னும் கூட இவன் தீர்க்கதரிசியா இருந்து ராஜாக்களை அபிஷேகிக்கிற ஒரு தீர்க்கதரிசி பிறக்க போகிறான். அவன் சாமுவேல் என்று அவனுக்கு பெயர் வரப்போகிறது. அந்த சாமுவேலுடைய தலையில சவரன் கத்தி படுவதில்லை என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாள், ஒரு பொருத்தனை பண்ணி கொள்ளுகிறாள். பிற்காலத்தில் பிறக்கக்கூடிய பிள்ளைய ஜெபத்தினாலேயே தாங்க முடியும் என்ற ஒரு சத்தியம் என் கற்பத்தில் கொடுப்பீரானால், கற்பத்தின் மூலமாய் பிறக்கிற அந்த பிள்ளையினுடைய தலையில சவரன் கத்தி படுவதில்லை என்று சொல்லி ஒரு பொருத்தனையோடு ஜெபிக்கிறாள். அப்ப இவருடைய ஜெபம் தான் சாமுவேலை ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றி இருக்கிறது. இங்கதான் ஒரு ஆழமான ஒரு ரகசியமாய் அங்க இருக்கிறது. இன்னும் கொடுக்கல, ஆனாலும் கூட ஒரு பொருத்தனை. நான் கூட அந்த இடத்துல ஒரு சாட்சி சொல்லுவேன். தன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய ஜெபம் கேட்கப்படுமா, பின் நாட்களில் சொல்லி ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படுமா என்று சொல்லி பார்த்தால், என்னுடைய வாழ்க்கையில ஒரு சாட்சி ஒன்று வந்தது. அந்த சாட்சியில என்னுடைய மகளை நான் ஒரு தேவ மனுஷர் தேவனுடைய ஆலயத்தில் அவர் வைத்து அவள் கரத்தில் ஏந்தி அவளுக்கு பெயர் வைத்தார். அப்போ குழந்தையாக ஒப்பு கொடுத்தோம். அவருக்கு பிரதிஷ்டை செய்து ஆண்டவருடைய சமூகத்தில் பிரதிஷ்டை செய்து பேர் வைத்தார்கள். பேர் வைத்து அந்த சந்தோஷம் எனக்கு இருக்கிறது. ஆனால் என்னுடைய மகனை நான் அப்படி நடத்தவில்லை. அப்படி நடத்தாத காலகட்டங்கள் வந்தது. அப்போ ஆனால் அதே தேவ மனுஷன் அவர் ஒரு கல்யாண மண்டபத்தில் வந்திருக்கிறார், தேவ செய்தி கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார். அவர் தேவ செய்தி கொடுத்து கொண்டு இருக்க போகும்போது என் மகனும் அந்த ஆலயத்துக்குள்ளாக, அந்த அந்த கல்யாண மண்டபத்துக்குள்ளாக வந்திருக்கிறான். இருக்கிறத நான் பார்த்த உடனே, கர்த்தாவே, அந்த நேரத்தில் என்னுடைய உள்ளத்துக்குள்ளாக ஒரு எண்ணம் வந்தது. கர்த்தாவே, என் மகளை நான் இவருடைய கரத்தில் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறேன், பொருத்தனை பண்ணி இருக்கிறேன், ஆண்டவரே உன்னுடைய பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறேன். ஆனால் என் மகனோ இவன் தேவ மனுஷரால் ஆசீர்வதிக்கப்படலையே என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, என்னுடைய இருதயத்தை நான் உன்னுடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிறேன், என் விண்ணப்பத்தை கேட்பீராக என்று சொல்லி என்னுடைய இருதயத்தில் இப்பொழுதே நான் கொண்டு சொல்லி அந்த ஊழியக்காரங்கள்ட்ட சொல்லி நடத்த முடியாது. ஆகையினால எல்லாவற்றையும் ஆளுகிறவர், என்னுடைய ஜெபத்தை இதுவரை கேட்டு வந்தவர், இனியும் கேட்கிறவர், இப்பொழுது நீர் நடத்துவீராக. இதோ என் மகன் வந்திருக்கிறான், ஊழியக்காரர் இருக்கிறார். ஆண்டவரே, ராஜாக்களுடைய இருதயத்தை அப்படி திருப்புகிறவராமே, நீர் வல்லவராச்சே, நீர் நல்லவராச்சே, உம்முடைய சமூகத்தில் நான் விண்ணப்பிக்கிறேன் என்று சொல்லி விண்ணப்பித்து என் மகனை கூப்பிட்டு மேடையில் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும், அவர்கள் கை வைத்து ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணினேன். அந்த ஜெபம் நான் செய்து முடித்து ஒரு 10 நிமிடத்திற்குள்ளாக அந்த தேவ மனுஷன் அப்படியே நின்றார். அப்படியே நின்று என் மகனை அழைத்தார். என் மகனை அழைத்து, தம்பி நீ வா அப்படின்னு சொல்லி என் மகனை அழைத்து அவனை மேடையிலேயே வைத்து அவனை ஆசீர்வதித்தார். அவனை மேடையிலே வைத்து அவருடைய கையை அவர் தலையின் மேலே வைத்து, என் மகன் மேலே தலையில கை வைத்து அவனை ஆசீர்வதித்து கொண்டிருந்தார். அதோடு மாத்திரமல்ல, மேடையில் இருந்த எல்லா ஊழியர்களையும் அழைத்து இவனை ஆசீர்வதியுங்கள் என்று சொன்னார். எல்லாரும் அவன் மேலே கை வைத்து கொண்டிருந்தார்கள். எல்லாரும் கை வைத்து அவனை ஆசீர்வதித்தார்கள். விசேஷமாய் அது மாத்திரமல்ல, இவனுக்கு ஒரு பரிசு பொருள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இவனுக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். கர்த்தருடைய சமூகத்தில் தேவ மனுஷனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று மாத்திரமே என்னுடைய பிள்ளைக்காக நான் வேண்டிக் கொண்டேன். அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இம்மட்டும் நடத்தினார். அப்படியே அது நடந்தது. ஆனால் அதை போல இந்த அன்னாள் என்ன செய்திருக்கிறாள்? இன்னும் கற்பத்தின் கனி வெளியே வரவில்லை. ஆனால் அதற்கு முன்னாடியே அவனுடைய தலையில் சவரன் கத்தி படுவதில்லை என்று விண்ணப்பம் பண்ணினாள். இந்த நாட்களிலும் தாய்மார்கள் என்ன செய்ய வேண்டும், தகப்பன்மார்கள் என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய பிள்ளைகளுக்காக தொடர்ந்து ஜெபத்தை மாத்திரம் விட்டு விடக்கூடாது. தன் பிள்ளைகள் எதிர்காலங்கள் எல்லாம் உங்களுடைய ஜெபத்திலேயே நடந்து அது ஜெயமாய் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு சத்தியம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வெகு நேரம் அவளுடைய இருதயத்தை அவள் ஜெபித்து ஊற்றிவிட்டாள். ஊற்றிவிட்ட பிற்பாடுதான், அதுக்கு பிறகுதான்
கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டார். ஜெபத்தை கேட்டு ஒரு ஆண்மகனை கொடுத்தார். அந்த ஆண்மகனை கொடுத்து சந்தோஷம் அந்த அம்மாவுக்கு இருதயம் என்ன செஞ்சிருக்குது, அந்த அம்மாவே வேத வசனத்தின்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. 1வது வசனத்தில் வாசிக்கிறேன். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. எந்த இருதயம் தேவனுடைய சமூகத்தில் உடைத்து ஊற்றப்பட்ட இருதயம் ஊற்றப்பட்டதோ அந்த இருதயம் இப்பொழுது சொல்லுகிறது, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. அதோடு மாத்திரமல்ல, அந்த தாய் சொல்லுகிறார்கள், என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் தன்னையே அர்ப்பணித்து ஊற்றி கொடுத்த அந்த தாய்க்கு ஒரு கொம்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கொம்பு கர்த்தருடைய சமூகத்தில் என் கொம்பு கர்த்தருக்கு உயர்ந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டது. கர்த்தருக்குள் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க மேலே தான் கொம்பு வரும். அந்த கொம்பு அது எதிரிகளே வேத வசனத்தில் அது சொல்லப்படுவோமானால் ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது உபாகமம் 33:17 வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தின்படி அந்த கொம்பை குறித்து நான் இப்போ செய்தி எடுக்க நினைக்கல. ஆனாலும் வேத வசனத்தில் அந்த வசனம் வந்ததுனால நான் அதை எடுக்கிறேன். உபாகமம் 33:17 வசனத்தில், அவன் அலங்காரம் அவன் தலையிட்டு காளையினுடைய அலங்காரத்தை போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்பை போலவும் இருக்கும். அவைகளால் ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்தரங்கள் மட்டும் முட்டி துரத்துவான். அவன் என்ன செய்வான்? அந்த கொம்புகள்னால, கர்த்தர் கொடுக்கிற கொம்புகள்னால ஜனங்களை, எதிரிகளை, உனக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எதிரிகளை, அவனுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எதிரிகளை, இந்த தாய்க்கு விரோதமாக இருக்கக்கூடிய எதிரிகளை முட்டி துரத்தும்படியாக கர்த்தருடைய கொம்பு அவர்களுக்கு உண்டாயிருக்கிறது. கர்த்தராலேயே ஒரு கொம்பு உண்டாயிருக்கிறது. அந்த கொம்பை குறித்து தான் அந்த தாய் சொல்லுகிறாள், என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. வேற யாருனாலும் இல்லை, கர்த்தருக்கு முன்னாடி தான் அது உயர்ந்து இருக்குது. வேற யாருக்கு, மனுஷனுக்கு முன்னாடி இல்லை, அது கர்த்தருக்கு முன்னாடி உயர்ந்திருக்கிறது. அதோடு மாத்திரம் இல்லாமல் இவ வாய் ஏற்கனவே அடைபட்டு ஜெபிக்க கூட முடியாத அளவுக்கு வாய் உள்ளுக்குள்ளே அடக்கி அப்படியே ஏலிக்கு முன்னாடி மௌனமாக இருக்கிறத போல, பதறி பேசி குடிக்கிறதை போல, ஒரு குடிகாரி போல வெறித்து கொண்டு இருந்த அந்த சகோதரி வெறித்தது போல அவள் பார்த்து கொண்டு இருந்தார். ஆனால் உண்மையிலேயே தன்னுடைய இருதயத்தில் ஊற்றிவிட்ட அந்த சகோதரி அவள் சொல்லுகிறாள், என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. இந்த கொம்பு உயரணும், நிச்சயமா கர்த்தருக்குள்ளாக இருதயம் களி கூறணும். இப்போ பகைஞராவது ஒன்றாவது எல்லாரும் மேலேயும் இப்போ கர்த்தர் இவளை உயர்த்தி வைத்திருக்கிறார். இவ சத்தம் தான் மற்றவங்களுக்கு கேட்கும். எல்லார் மேலும் இவளுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு தயாராக இருப்பாங்க. இவளுடைய வார்த்தையை கேட்டு தேவனுடைய மனுஷி, இவள் தேவனுடைய மனுஷி, தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றவள், கர்த்தராலேயே ஒரு கர்ப்பவதியானவள், கர்த்தராலேயே ஒரு ஆசீர்வாதமான மகனை பெற்றவள் என்று சொல்லத்தக்கவர். அந்த பேரை பெற்றபடியினால் இவள் சொல்லுகிறாள், என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. இப்போ அடபட்டு இல்லை. இப்போ போனால் அந்த லேலிக்கு முன்னாடி போய் நின்னா இப்போ எப்படி ஜெபிப்பா? இப்போ ஜெபத்தை கேட்டு அந்த மனுஷன் அப்படியே அரண்டு போவான். அந்த தேவ மனுஷன் அரண்டு போவான். எப்பாடி அன்னைக்கு வாயை கூட திறக்க முடியாமல் இருந்த சகோதரியா நீ அப்படி என்று சொல்லி அவன் கேட்டிருப்பான். இந்த நாட்களில் வேத வசனம் அப்படியா சொல்லுறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தருடைய ரட்சிப்பு எப்படிப்பட்டிருக்கிறது? இவளுக்கு ஒரு மிகுந்த சந்தோஷத்தை கொண்டிருக்கிறது. இவளுடைய வாழ்க்கையில் ஒரு பிள்ளையை கொடுத்து அவளுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். பிள்ளையை கொடுத்து அந்த துக்கத்தை எல்லாவற்றையும், எல்லா பகையையும், விரோதையும், குரோதத்தையும் நீக்கி இவளுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இப்படியாக கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? இவளுக்கு ஜெயம் கொடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:57 வசனத்தின்படி இந்த சகோதரிக்கும் ஒரு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஜெயம் மிகவும் விலையேறப்பெற்ற ஒரு ஜெயம். இந்த ஜெயத்துக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாது. இந்த ஜெயத்தை வாய் நீ அடக்குன்னு சொல்ல முடியாது. அது திறந்தது தான், வாய் திறந்தது தான். எல்லா இடத்திலும் போடுற இடம், வர்ற இடம், எல்லா இடத்துலையும் உங்க வாய் திறந்து இருக்கும். இயேசு ஜீவிக்கிறார், இயேசு வாழ்கிறார், இயேசு ரட்சிக்கிறார் என்று சொல்லி எல்லா இடத்திலும் முழங்கிக் கொண்டே போகும். என் இயேசு இந்த நாளிலும் ஜீவிக்கிறார், உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்கிறார், நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். எல்லா ரூட்லையும் எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்மளுக்கு இருதயத்தில் துக்கம், வேதனை அடப்பட்டு போயிருக்கோம், அந்த பகுதியெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த சகோதரி ஜெயமாய் அவளை சொல்லிக்கொண்டே வந்திருப்பார். அப்படியே அவளுடைய ரட்சிப்பு இவளை உற்சாகப்படுத்தினது. இவளை உற்சாகப்படுத்தினபடினால் கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அவ்வளவா தேவனுடைய மனுஷர்களுக்கு, தேவனுடைய சமூகத்தில் யார் யார் நெருங்கி போகிறார்களோ அவர்களுடைய இருதயத்தில் எல்லாம் கர்த்தர் ஒரு சந்தோஷத்தையும் மனமகிழ்ச்சியும் கொடுத்து அவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன், அவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போமானால் 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் நம்ம வாசிப்போமானால் அங்கே
இஸ்ரேல் படைகள் எல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவனோடு போய் நின்று முட்டி மோதிக்கிட்டு நிற்கிது. 17வது 1 சாமுவேல் 17 8வது வசனத்தை வாசிப்போமானால் அங்கே வேத வசனம் சொல்லுகிறது, அவன் வந்து கோலியாத்தை சொல்லுது, அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும் என்று சொல்லுகிறார். அவங்கள கூப்பிடுறான், வா வா வான்னு சொல்லிட்டு. இந்த சத்தத்தை நம்ம கேட்கும்போது அதோடு மாத்திரமில்லாமல் நம்ம 10லிருந்து தொடர்ந்து அதை வாசிப்போமானால் அந்த வேத வசனத்தில் சொல்லப்படுகிறது, பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய நாம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன், இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன், நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். சவுலும் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் மிகவும் பயப்பட்டார்கள். இந்த காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இதுவரைக்கு இந்த சவுல் போன யுத்தத்தில் யாரும் என்ன செய்ய முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது. இவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனாக இருந்து இவன் டீமை நடத்தி கொண்டு அந்த இஸ்ரவேல் சேனைகளை நடத்தி கொண்டு போகிற இடத்திலெல்லாம் வெற்றியை கர்த்தர் கொடுத்தார், வெற்றியை இவன் சுதந்திரித்து கொண்டு வந்தான். ஆனால் இந்த நாட்களிலோ அவன் வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறான், நிந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். அவனை நிந்திக்கிறார்கள், அந்த சேனையை நிந்திக்கிறார்கள். அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தலை குனிந்து நிற்கிறவனாக இருக்கிறான். அதோடு மாத்திரமல்ல, அவன் தலை குனிந்து நிற்கிறான் என்று சொல்லவில்லை. அந்த பெலிஸ்தனை வந்து என்ன செஞ்சான், வேத வசனத்தில் சொல்லப்படுகிறது. 24வது வசனத்தை வாசிப்போமானால், இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்களாம். ஒருத்தனும் என்ன செய்ய முடியாது, அவன் முகத்துக்கு முன்னாடி நிற்க முடியாத அளவுக்கு பயந்து விலகி ஓடி போவார்களாம். அப்போ இப்படி ஒரு ஓடுற கூட்டமா, எதிரிகளுக்கு முன்னாடி நிற்க முடியாம ஒரு ஓடுகிற, புறமுதுகு காட்டி ஓடுகிற ஒரு கூட்டமா இருக்கிறார்கள் தேவனுடைய ஜனங்கள், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லி இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைவன் தான் நடத்தி கொண்டு போகிறார். ஆனால் இந்த இடத்துல புறமுதுகு காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இது மிகவும் வேதனைக்குரிய காரியமாக இருக்கிறது. ஆனா கர்த்தர் என்ன செஞ்சார், இன்னொரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இன்னொருவனை கர்த்தர் இவன் ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணி விட்டார். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது 23வது வசனத்தில், இதே 17:23 சொல்லுகிறது, அவன் இவர்களோட பேசிக்கொண்டிருக்கையில் இதோ காத்தூரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்தர் வீரன் பெலிஸ்தரின் சேனைகளிலிருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். தாவீதை யார் அனுப்பியிருக்கிறார் அந்த யுத்த சேனைக்கு? அந்த இடத்துக்குள்ளாக தன் சகோதரர்களை விசாரித்து நலம் விசாரித்து வரும்படியாக தகப்பனால் அனுப்பப்பட்டிருக்கிறார். தகப்பனால் அனுப்பப்பட்டு அந்த இடத்துக்கு போயிருக்க போகும்போது அவன் அந்த சத்தத்தை கேட்க வேண்டிய நிலைமை வருது. அந்த சத்தத்தை கேட்க வேண்டிய நிலைமையில் அந்த சத்தம் அவன் காதில் விழுகிறது. அவன் காதில் விழுந்த மாத்திரத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அல்லவா, அந்த மனுஷனுடைய சத்தம் அவன் காதில் விழுந்த மாத்திரத்தில் அவனுக்கு எங்க இல்லாத கோபம் வந்துருச்சு. இஸ்ரவேலின் சேனைகளை நிந்திக்கிறதுக்கு இவன் யார்யா என்று சொல்லி அப்படி அவன் மிகவும் வேதனைப்பட்டான். அதை வாசிப்போமானால் 1 சாமுவேல் 17:25-26 வசனத்தில் சொல்லப்படுகிறது, அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? அங்கே சொல்லப்படுகிறது, அந்த ஜனங்களுக்கு மத்தியில் இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நின்றான், இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியமும் கொடுப்பார் என்றார்கள். அதோடு மாத்திரமில்லாமல் அந்த வசனம், அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்று சொல்லி அங்கே அந்த வார்த்தையை சொல்லுகிறார். விருத்த சேதனம் பெறாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம், இஸ்ரவேலின் சேனையை நிந்திக்கிறதற்கு எம்மாத்திரம் இவன் என்று சொல்லுகிறான். எம்மாத்திரம் இவன் என்று சொல்லி அவன் நிந்திக்கிறான். அவன் நிந்திக்கிற சத்தத்தை, அந்த நிந்திக்கிற சத்தத்தை கேட்டுட்டு இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம், தேவனுடைய சேனையை கர்த்தருடைய சேனையை நிந்திக்கிறதுக்கு இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்று சொல்லி அங்கே
விசனப்படுகிறான். அங்க விசனப்பட்டு இந்த வார்த்தை அவனை ரொம்ப ரொம்ப உற்சாகமா அவனை தூண்டுது. தேவனுடைய சமூகத்தில் போரிடும்படியா இவனுடைய ஆத்மாவை தூண்டுகிறது. முன்னுக்கு போ என்று சொல்லும்படியா கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனை அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஏற்கனவே இவன் சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சாமுவேல் 2 பேருக்கு அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. ஒன்று சவுலுக்கு, 2வது தாவீதுக்கு. அப்போ 2வது தாவீதுக்கு இப்போ முதல்ல அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கரப்பட்டதுனால, பாவத்துக்கு உள்ள இருக்கிறதுனால அவரால் என்ன செய்ய முடியல, பெலிஸ்தனுக்கு முன்னாடி நிற்க முடியல. அப்போ புறமுது காட்டி அவனும் அவனோடு கூட இருக்கிறவர்களும் ஓடுகிற அளவுக்கு பயந்து நடுங்குகிறார்கள், நடுங்கி நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த தேவ மனுஷனுக்கு மத்தியில் 2வது அபிஷேகம் பண்ணப்பட்ட வருகிறான். முதலாம் ஆதாம் விழுந்ததை போல இங்கே 2ஆம் ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவராய் இருக்கிறதை போல இந்த 2வது அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த மனுஷன் வருகிறான். இந்த 2வது அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த மனுஷன் வந்து அவன் சொல்றான், அவன் சொல்லு முன்னுக்கு, அவன் நான் வரேன்ட்டான். அப்போ அவன் ராஜாட்ட முன்னுக்கு அங்கே அனுப்பப்பட்டான். அவன் அனுப்பப்பட்டு போகும்போது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. 1 சாமுவேல் 17:34 நம்ம வாசிப்போமானால், தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கம், ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்று சொல்லி அவன் ஒரு வெற்றி முழக்கம் இடுகிறான். அவன் தேவனுடைய சேனையே நின்றுச்சு விட்டான், என் வெற்றி முழக்கம் இடுகிறான். அப்போ அதோடு மாத்திரமல்லாமல் 37 வசனத்தில் சொல்லுகிறார், பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோட கூட இருப்பாராக என்று சொன்னார். அப்போ கர்த்தர் உன்னோட கூட இருப்பாராக என்று சொல்லி அங்கே ராஜாவும் அங்கே அனுப்பப்படுகிறான். ராஜாவும் அனுப்பிவிடுகிறான். உடனடியாக இந்த இடத்துல நம்ம பார்த்தோமானால் ஒரு வெற்றி, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இப்போ முன்னுக்கு கிளம்பி வந்துட்டான். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கிளம்பிட்டான். அவனுக்குள்ள அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேலே என்ன இருக்கும்? வேத வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு ஒரு கொம்பு கொடுக்கப்பட்டு இருக்கும். அவனுக்கு ஒரு கொம்பு கொடுக்கப்பட்டு இருக்கும். அந்த கொம்பு அவன் விசேஷமான கொம்பு. தேவனே என்ன செய்வார்? வேத வசனத்தில் சொல்லப்படுகிறது, சங்கீதம் 18:2 அந்த வேத வசனம் தெளிவாய் சொல்லி வருகிறது, கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாராம்? என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நாம் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். கர்த்தரே இவருக்கு இரட்சணிய கொம்பாய் இருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு கர்த்தரே இரட்சணிய கொம்பாய் இருக்கிறார். இன்னொரு இடத்துல சொல்லப்படுகிறது, 2 சாமுவேல் 22:3 வேதவசனம் சொல்லப்படுகிறது, தேவனே என் ரட்சிப்பின் கொம்புங்கிறார். அங்க தேவனே என் இரட்சணிய கொம்புங்கிறார். அப்ப அந்த வசனத்தில் அப்படி சொல்லப்படுகிறது, தேவனே என் இரட்சணிய கொம்பு. அப்ப இந்த இடத்துல கர்த்தரே என் இரட்சணிய கொம்பு அப்படி என்று சொல்லுகிறார். இந்த கொம்பு அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவன் தலையில வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கொம்பு அவனுக்கு உருவாகி கொண்டு இருக்கிறது. தேவ பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் ராஜரீக அபிஷேகத்தை பெற்ற, ஆசாரிய அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவரும் சத்துருக்களை சிதறடிக்கும்படியார், எதிரிகளை பட்சிக்கும்படியார், எதிரிகளை துரத்தி அடிக்கும்படியாய், உனக்கு முன்னாடி ஒருவனும் எதிர்த்து நிற்க கூடாது என்ற அந்த வசனத்தின்படியே கர்த்தர் அவனுக்கு இரட்சணிய கொம்பை கொடுக்கிறார். இரட்சணிய கொம்பாகவே அவனோடு கூட இருக்கிறார். அவன் தலையில் ஒரு விசேஷித்த கிரீடம் இருக்கிறது. அது அபிஷேக கிரீடம் மாத்திரமல்ல, அது இரட்சணிய கொம்பு. அது இரட்சணிய கொம்பு இருக்கிறது. இந்த சகோதரி அன்னாள் சொன்னார்களே, ரட்சிப்பின் கொம்பு. அந்த சகோதரி சொன்னார்கள், என் தலையில் எனக்கு ஒரு கொம்பு உண்டாயிருக்கிறது, என் கொம்பு, அவரே என் கொம்பு என்று சொன்னார். அந்த சகோதரி சொன்னதை போல 2வது அதிகாரத்தில் நம்ம தான் வாஸ்தவமே, என் கொம்பு என் கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. அந்த சகோதரிக்கு எப்படி இருக்கிறதா? அவளுடைய கொம்பு கர்த்தருக்குள்ள உயர்ந்திருக்கிறதா. அப்போ கர்த்தருக்குள்ள உயர்ந்திருக்கிறது போல இந்த தாவீதுக்கும், இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த தாவீதுக்கும் கர்த்தருடைய கொம்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த கொம்பு இரட்சணிய கொம்பு இவர்களுக்குள்ளாக இருக்கிறது. அந்த இரட்சணிய கொம்பு இவனுக்கு
இருக்கிறதுனால நான் அந்த கொம்பை உடையவனாய் இருக்கிறேன், இப்பொழுது என்னை அனுப்பும் ராஜாவே, சவுலே என்னை அனுப்பும், நான் பார்த்துக்கிறேன், எனக்கு முன்னாடி அவன் நிற்பானா, என் தேவன் என்னோடு கூட வருவார், நிச்சயமாய் அவனை பிடிப்பேன், அவனை தகர்ப்பேன், அவனை உச்சந்தலை உடைப்பேன் என்று சொல்லி இந்த மனுஷன் அந்த தேவனுடைய கொம்பை பெற்ற அந்த தேவ மனுஷன் கிளம்புகிறார். அந்த தேவ மனுஷன் கிளம்புனதுனால அங்க எதிரி விழுந்து போய் தான் ஆகணும். நிச்சயமா அவன் என்ன செஞ்சணும்? கர்த்தருக்கு முன்னாடி அவன் என்ன செய்ய முடியாது, கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்னாடி நிற்க முடியாது.